இந்த வீடியோவில் ஃபிடே ரேட்டிங் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான இனிஷியல் ரேட்டிங் கல்குலேஷன் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை வழங்குறதுக்கு இருக்கிறேன். முதலாவது, நீங்கள் ஃபிடே ரேட்டிங் ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் ரேட்டட் டூர்னமெண்ட்டுகள் விளையாடி அந்த ரேட்டட் டூர்னமெண்ட்களில் குறைந்தது நீங்கள் 5 ரேட்டட் ஒப்போனன்ட்களை எதிர்கொண்டு அந்த போட்டிகளில் குறைந்தபட்சம் அரை புள்ளிகளை பெறும் இடத்தில் உங்களுக்கான ஃபிடே ரேட்டிங் குறிய அந்த கல்குலேஷன் ஆரம்பிக்கப்படும். அந்த கல்குலேஷன் பண்ணும்போது அந்த ரேட்டிங் 1400க்கு மேலே அந்த ரேட்டிங் கல்குலேஷன் வருமாக இருக்கும் இடத்தில் உங்களுடைய அந்த ஃபிடே ப்ரொஃபைலில் உங்களுடைய ரேட்டிங் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த 5 ரேட்டட் ஒப்போனன்ட் என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு டூர்னமெண்ட்டிலேயே இந்த 5 ரேட்டட் ஒப்போனன்ட்களை எதிர்கொள்ள முடியும். அவர் இல்லாத விடத்தில் 26 மாத கால பகுதிகளுக்குள் நடைபெற்ற டூர்னமெண்ட்களில் எல்லாமாக சேர்த்து நீங்கள் 5 ரேட்டட் ஒப்போனன்ட்களை எதிர்கொண்டு இருந்தால் போதுமானது. ஸோ இந்த ரேட்டட் ஒப்போனன்ட்களை எதிர்கொண்ட பிறகு நீங்கள் அரை புள்ளிகளை பெற்ற பிறகு உங்களுக்கான முதலாவது ரேட்டிங், அதாவது இனிஷியல் ரேட்டிங் எவ்வாறு கால்குலேட் பண்ணப்படுகிறது என்பதைத்தான் இப்பொழுது பார்க்கலாம். சார், இப்போது இந்த ரேட்டிங் இனிஷியல் ரேட்டிங் இந்த புதிய முறையின்படி எவ்வாறு கால்குலேட் பண்ணுறன்றதை பார்க்க போகிறோம். இங்கே முதல் பழைய முறையின்படி 2024 மார்ச்சுக்கு முதல் இருந்த நேரத்தில் எவ்வாறு இதை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இல்லை சிம்பிளாக அவங்களுடைய ஃபிடே வெப்சைட்லேயே ரேட்டிங் கால்குலேட்டர்ன்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு இந்த இனிஷியல் ரேட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அவரேஜ் ஒப்போனன்ட் ரேட்டிங், எத்தனை ஸ்கோர் எடுத்தீங்க, எத்தனை கேம் விளையாடிங்கன்னு போட்டு கால்குலேட் இனிஷியல் ரேட்டிங்கை கொடுக்குற நேரத்தில் அந்த இனிஷியல் ரேட்டிங் கரெக்டாக வரக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இந்த கல்குலேட்டர் மூலமாக கல்குலேட் பண்ணப்படுகிற இந்த ரேட்டிங் சரியானதாக இருக்காது. இந்த கல்குலேட்டர் இன்னும் அப்டேட் பண்ணப்படலை. ஸோ இந்த ரேட்டிங்கை நம்ம எவ்வாறு கல்குலேட் பண்ணிக்கொள்ளலாம்னா, நம்மளே இந்த ரேட்டிங்கை கல்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு 2 உதாரணத்தை நான் இங்கே வச்சுக்கொண்டு இதை நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். எங்களுடைய அந்த செஸ் கிளப்பை சேர்ந்த 2 வீரர்கள் இந்த நேஷனல் யூத் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஒரு டூர்னமெண்ட்லேயே விளையாடி அந்த ரிக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செஞ்சு ரேட்டிங்கை ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்களுடைய இனிஷியல் ரேட்டிங் எப்படி கால்குலேட் பண்ணப்பட்டிருக்குன்றதை நான் இந்த உதாரணங்களை வச்சுக்கொண்டு நான் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இப்போ இதில் முதலாவது உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டது பிரேம்குமார் விசானுஜன் என்றவருடைய இந்த ரேட்டிங் எப்படி கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இவர் டோட்டலாக நேஷனல் யூத் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 8 ரேட்டட் பிளேயர்ஸை அவர் சந்திச்சிருக்கார். 8 ரேட்டட் பிளேயர்ஸில் அவருடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் அவர் பெற்றிருக்கிறார். ஸோ இதில் கால்குலேஷனை பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது முதலாவது இந்த 8 ரேட்டட் பிளேயர்ஸினுடைய ரேட்டிங் கூட்டுத்தொகையோட சேர்த்து அடிஷனலாக 2800 ரேட்டட் பிளேயர்ஸோட இவர் விளையாடி இருக்கார் என்ற ஒரு எடுகோலின் அடிப்படையில் தான் இந்த இவருடைய அவரேஜ் கூட்டப்படும். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் விளையாடும் போது நீங்கள் அந்த 5 கேம் நீங்கள் பூர்த்தி செஞ்ச பிறகு நீங்கள் விளையாடுன அந்த ரியல் ஒப்போனண்டோட சேர்த்து 2800 ரேட்டட் பிளேயரோட நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க அப்படி என்ற ஒரு கல்குலேஷனில் அடிப்படையிலான இந்த ரேட்டிங் கால்குலேட் பண்ணப்படும். ஸோ இதில் பார்க்க போனால் இது எல்லாத்தையும் கூட்டி அதோட 1800 1500 கூட்டும் போது அதுக்கு பிறகு டோட்டல் ரியலாக அவர் விளையாடின மேட்சஸ் 8 போட்டிகள் விளையாடி இருக்கிறார். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2800 விளையாடி இருக்கிறார் என்று நம்ம எடுகோல் எடுத்துருக்கோம். அப்போ டோட்டலாக 10 மேட்ச். இப்போ அவருடைய எவரேஜ் ரேட்டிங், அவரோட ஒப்போனண்டுடைய எவரேஜ் ரேட்டிங்கை பார்க்கும்போது 1534 1533.9 என்கின்றது வரும். அதில் நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்தால் 1534 அவருடைய ஒப்போனன்ஸுடைய எவரேஜ் ரேட்டிங்காக இதில் கருத்து கொள்ளப்படும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்தா அவர் இதில் 8 போட்டிகளையும் சேர்த்து அவர் எடுத்த கூட்டுத்தொகை பாயிண்ட்ஸோட கூட்டுத்தொகை 3. ஸோ அதனோட இந்த 2 நம்ம ஒரு இமேஜினரி பிளேயர்ஸ் அவர் விளையாடி இருக்கிறார் 1800 அந்த எடுகோல், அந்த 2 பிளேயர்ஸோடையும் அவர் ட்ரோ பண்ணாதான் கணக்கில் கொள்ளப்படும். ஸோ அவர் ரியலான பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறார். இந்த 2800ஓடையும் அவர் ட்ரோ எடுத்திருக்கிறாருண்டா டோட்டல் பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் அவருக்கு வரும். அப்போ டோட்டலான மேட்ச் ரியல் 8 மேட்சஸ் ப்ளஸ் இந்த இமேஜினரி 2 மேட்சஸோட சேர்த்து 10 மேட்சஸில் அவர் எடுத்துக்கொள்ள அந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய அந்த வின்னிங் பெர்சன்டேஜை நீங்கள் பார்க்கும்போது 40% இருக்கா, 0.4 என்ற அந்த ஸ்கோராக இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு இந்த 0.4 வச்சுக்கொண்டு நீங்கள் கூகுளில் போய்
ஃபிடே டிபி டேபிள்ன்றதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபிடே டிபி டேபிள்ன்றதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கொண்டீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த அவங்க ரெகுலேஷனில் வந்து வரும். இதில் வந்து இப்படி ஒரு டேபிள் ஒன்று வந்து உங்களுக்கு வரும். இந்த இருக்குது டிபி டேபிள்ன்றதான் வந்து ஃபிடேட அந்த டேபிள் வந்து. ஸோ இதில் வந்து அவருடைய 0.4 டிபி ஸ்கோர் என்னன்றதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த இருக்குது 0.4. அவருடைய டிபி ஸ்கோர் வந்து -72 -72 இவருடைய டிபி ஸ்கோராக வந்து இருக்குது. ஸோ இவருடைய ரேட்டிங் எவரேஜ் ஒப்போனன்ட் ரேட்டிங் எவரேஜை பார்க்கும்போது 1534. அதில் இருந்து இந்த டிபி ஸ்கோரான -72 சொல்லும்போது 1534லேருந்து 72 கழிக்க வாரது 1462 என்ற அந்த ஸ்கோர் வந்து வரும். ஸோ இந்த 1462 தான் இவருடைய இனிஷியல் ரேட்டிங்காக கால்குலேட் பண்ணப்பட்டிருக்க வேணும். இது சரியாக கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கா இல்லை சரியாக போடப்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது நீங்கள் இவருடைய ரேட்டிங்கை நீங்கள் பார்த்தா 1462 இந்த கால்குலேஷன் அடிப்படையில் வந்திருக்கு. அந்த ரேட்டிங் தான் அவருக்கு அவருடைய ஃபிடே ப்ரொஃபைல்லையும் காட்டக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக வந்து பிருத்வி ஷரன் என்றவருடைய அவரும் அதே டூர்னமெண்ட்ல பங்கு பெற்றி ரேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தா, ஒரே டூர்னமெண்ட்ல ரேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தா. ஸோ இவரும் வந்து இந்த டூர்னமெண்ட்டில் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் 8 போட்டிகள் வந்து விளையாடி இருக்கார் ரேட்டட் ஒப்போனண்டோட. அன்ரேட்டட் ஒப்போனண்டோட விளையாடின போட்டிகள் வந்து கணக்கில் எடுக்கப்படாத ரேட்டிங் கால்குலேஷனுக்கு வந்து. ஸோ இவனுடைய இந்த கால்குலேஷன் இதே முறையில் நம்ம செஞ்சு பார்ப்போம் சரியா வந்து வருதான்னு சொல்லி. ரைட், அகெயின் வந்து இவர் விளையாடின போட்டிகள் 8, அவருடைய ரேட்டிங் அந்த ரேட்டிங் அவ்வளோ கூட்டுத்தொகையும் எடுத்து போட்டு அதோட சேர்த்து அடிஷனலாக அவர் 2800 பிளேயர்ஸோட விளையாடி இருக்காருன்ற அந்த இடுகோல் தான் எடுக்கப்படும். ஸோ எல்லாத்தையும் அவர் கூட்டி வரும்போது அவருடைய ரேட்டிங் ஒப்போனண்டுடைய ரேட்டிங் எவரேஜ், அதாவது ரியல் ஒப்போனண்ட் ப்ளஸ் வந்து அந்த 2800 இமேஜினரி ஒப்போனண்ட், அந்த எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய 10 ரியல் மேட்சஸ் 8ம் இமேஜினரி மேட்சஸ் 2ம் வந்திருக்கும். இப்போ 10 போட்டிகளில் 15,356 என்கின்ற அந்த டோட்டல் வருது. அவருடைய எவரேஜ் வந்து 15,536 என்ற அந்த ரேட்டிங் எவரேஜாக வந்து வரும் அவருடைய ஒப்போனன்ட்ஸ் வந்து. அவர் கலந்து கொண்ட போட்டிகளோட எண்ணிக்கையை வந்து பார்க்கும்போது வந்து 8 ரியலான மேட்சும் அடுத்த அடிஷனல் அந்த 2 மேட்சையும் சேர்த்து வந்து 10 போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கார். இந்த 10 போட்டிகளில் வந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த ரேட்டிங் வின்னிங் பெர்சன்டேஜை பார்த்தா அவர் ரியலாவே வந்து இந்த 8 போட்டியிலையும் 4.5 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கிறார். அதோட சேர்த்து இந்த 1800 2 போட்டிகளும் ரோவில் முடிஞ்சதா தான் கணக்கெடுக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ 4.5 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஒரு பாயிண்ட் 5.5 பாயிண்டாக வந்திருக்கும். அப்போ வினிங் அந்த ரேஷியோ வந்து 0.55 என்ற அந்த ரேஷியோவில் தான் வினிங் அந்த பெர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்ம ரேட்டிங் அவரேஜை கண்டுபிடிச்சி தான் ஒப்போனண்டுடைய ரேட்டிங் அவரேஜை பெர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இந்த பெர்சன்டேஜுக்குரிய டிபி ஸ்கோரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் மறுபடியும் அந்த டிபி டேபிளுக்கு போய் 0.55க்குரியதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த இருக்குது 36. இது வந்து +36 மைனஸ் முன்னாலும் மைனஸ் இல்லை +36. ஸோ இங்கே பார்க்கும்போதும் இவருடைய ஒப்போனன்ஸுடைய ரேட்டிங் அவரேஜ் 1536, டிபி ஸ்கோர் வந்து +36. அப்போ 1536 +36 அவருடைய இனிஷியல் ரேட்டிங் 1572 வந்து வருமெண்டா நம்மளோட கால்குலேஷன் வந்து சரியா இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே இவருடைய இந்த இனிஷியல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 1572 வந்து இது தொடங்கக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ இதே முறையில் நீங்களும் வந்து உங்களுடைய இனிஷியல் ரேட்டிங் நீங்கள் டூர்னமெண்ட் விளையாடிட்டு அடுத்த ஒவ்வொரு அந்த ரேட்டிங் பப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி தான் வந்து அது நடைமுறைப்படுத்தப்படும். அதுக்கு முதலே உங்களுடைய ரேட்டிங் நீங்கள் எத்தனை ரேட்டிங் ஓப்பன் பண்ணலாம்ன்றதை கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவானது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். மற்றும் ஒரு சதுரங்கம் சம்பந்தமான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி.